அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நான் ஒரு பண்ணை வைக்கணும் அப்படின்னா எப்படி நான் வைக்கலாம்? பண்ணை வைக்கிறேங்க. இப்போ என்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் இருக்குதுன்னா, அந்த 2 லட்ச ரூபாயில வந்து மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மாடு வாங்கினோம்னா அது வாரமான நம்ம கையில் பால் காசு வரும். ஆனால் அதே ஒரு கண்ணுக்குட்டி வாங்கினா வருஷமான வருமானம். இப்போ ஒரு மாடு வாங்கினோம்னா அதுக்கு தீவன செலவு எல்லாம் போட்டு வாரமான பால் காசு சொசைட்டிலையோ ப்ரைவேட்லேயோ நம்ம ஊற்றினோம்னா வாரமான பால் காசு வரும். நம்ம வீட்டு பொருளாதாரத்துக்கும் மாட்டுக்கு தீனிக்கும் போக நமக்கு ஒரு இது இருக்கும். இதே கண்ணுக்குட்டியாக இருந்துச்சுன்னா சென பருவத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி ஒரு 4 கண்ணுக்குட்டி வாங்குகிறோம், ஒரு 30,000 35,000 ரேஞ்சில் வாங்கினோம்னா சென மேலே நம்ம ஊசி போட்டு ஒரு 8 மாதம் 10 மாதம் கழித்து நம்ம இன்றைக்கி விற்றோம்னா ஒரு 30,000 35,000க்கு ஒரு மாடு வாங்கலாம். நல்லா ஒரு 8 மாதம் 10 மாதம் நான் அந்த உழைப்பு நம்ம அதில் போட்டு நல்லா தீவனத்தை போட்டு நல்லா பராமரித்தா ஒரு 8 மாதம் 9 மாதம் சென மேலே விற்க மேலே அந்த கண்ணுக்குட்டி குறைஞ்சது ஒரு 80-90 ரூபா ரேஞ்சுக்கு போகும். அது ரெட்டிப்பு லாபமாக ஆகிடும். ஒரு கண்ணுக்குட்டிக்கும் ஒரு 35-40 ரூபா லாபம் கிடைக்கும்னா 5 கண்ணுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா லாபம் நிற்கும். முதல் போக 2 லட்ச ரூபா ஒரே வருஷத்தில் லாபம் கிடைக்கும். அது ஒரு டைப்பான வியாபாரம். இதே வந்து மாடாக வாங்கினீங்களா 60,000 70,000 போட்டு நேரம் 10 லிட்டர் கறக்கிற மாடு வாங்கினீங்களா இப்போ கண்ணு போட்டு 3 மாதத்துக்கு அது பால் கறக்கும். அதுக்கு உண்டான தீவனத்தை நம்ம கொடுக்கணும். கொடுத்து அதுக்கு கண்ணு கருக்கமாக பார்க்கணும். எந்த ஒரு நோவு நொடி இல்லாமல் வைக்கணும். இதாட்டு நம்ம காரை போட்டு செட்டு வச்சுருக்க இடமா இருந்தால் சுத்தபத்தமாக வச்சுருக்கணும். எல்லாரும் ஏதாட்டு காரை போட்டு சுத்தம் வச்சுருக்க முடியாது. சில பேர் மண்ணுத்தரையில் கட்டுவாங்க, கொட்டாயி போட்டு இல்லை மரத்து நெகிழில் கட்டுவாங்க. எது பண்ணாலும் நம்ம இடத்த சுத்தமாக வச்சோம்னா அந்த மாட்டுக்கு எந்த நோவு நொடி இல்லாமல் நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கலாம். இப்போ நம்ம மாடு வாங்கி கொடுக்குறது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லும் வாங்கி தரோம். இருந்தாலும் நான் யாருமே நல்லவன்னு சொல்கிற அளவுக்கு எந்த மக்களும் யாருனாலையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஒருத்தன் வளர்ச்சி அடைஞ்சால் அதுக்கு 4 பேர் கமெண்ட் போடுறத இருக்கத்தான் செய்வாங்க. நம்ம அதை வந்து பின்னால் திரும்பி பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே தான் நிற்கணும். நம்ம வழியை பார்த்து நம்ம போய்கிட்டே இருக்கணும். அது ஒன்றுங்க. இன்னொன்று பார்த்தீங்களா, நம்ம வளர்றோம்னா நம்ம வளர்ச்சிக்கு ஒரு தடை ஏற்படும். அது நம்ம அதை கண்டு நம்ம தோன்றக்கூடாது. நம்ம வழி என்னவோ நம்ம பார்க்கணும். நான் இன்றைக்கி இதை வச்சு சம்பாதிக்கிறேன் பண்ணுறேன் எல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். தவறும் பட்சத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறவங்ககிட்ட நம்ம அதனால் என்ன ரீசனாக பண்ணித்தர முடியுமோ ஒரு யாருமே 100க்கு 100 மாடு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ண முடியாது. அது நம்ம கெஸ்ஸிங்கில் தான் பார்த்து எடுத்துருவோம். தவறும் பட்சத்தில் நம்மக்கிட்ட சொன்னாங்களா முடிஞ்ச அளவுக்கு அந்த மாடு ஏதோ நான் மாற்றி தர முடிஞ்சால் மாற்றி கொடுக்குறோம். இல்லை அதுக்கு என்ன இழப்பீடு தர முடியுமா வியாபாரிகிட்டயோ இல்லை நம்ம கை காசு போட்டு கூட நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது நம்ம வந்து எல்லாமே நம்ம வீடியோவிலையோ இதுலேயோ நம்ம பப்ளிசிட்டி பண்ணல. இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்ட காலத்தில் நமக்கு உதவி பண்ண ஒருத்தரும் கிடையாது. நம்மளே கையூனி காரணம் பாஞ்சு பல பக்கம் அடி வாங்கி இது பண்ணி எந்த பக்கமும் தொழிலில் போய் செட் ஆகாமல் நம்ம வந்து இந்த வழியில் இன்றைக்கி நம்ம அமைஞ்சு உக்காந்துருக்கோம் கடவுளாக பார்த்தது. அதனால் வந்து அடுத்தவங்க கஷ்டம் சேர்ந்ததுனால இப்போ நாம் இந்த வர தைப்பொங்கலுக்கு ஒரு அம்மாவுக்கு நம்ம மாடு இலவசமாக கொடுக்குறோம். அவங்களுக்கு ஒன்று கொடுக்குறோம். அடுத்த மாதம் பிப்ரவரியில் ஒரு ஆயா 2 பேத்தி அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாடு இலவசமாக கொடுக்குறோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு பண்ணி தரணும். அந்த அளவுக்கு நம்ம கடவுள் நல்லா வச்சுருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு பண்ணி தரணும்னு நான் பண்ணுறேன்.
அது போக வந்து ஒரு 100 குழந்தைங்க இருக்காங்க, ஊனமுற்றோர் குழந்தைங்க அவங்கெல்லாம். அது ஒரு ட்ரஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அவங்க ட்ரஸ்ட்டுக்கு நம்ம முன்னால் நின்று இது பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக நம்ம வழி நடத்துறதுக்கு ஒரு 100 குழந்தைங்களுக்கு ஈரோட்டில் வந்து மனநலம் குன்றியவங்களாம் ஊனமுற்றோர் குழந்தைங்க அப்படியெல்லாம் இருக்கிறோம். போன வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா மூல வளர்ச்சி குன்றிய குழந்தைக்கு அவங்களுக்கு கஷ்டத்தில் அவங்க அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கூட கொண்டாட முடியாது. நம்ம முழு ஸ்பான்சர் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம போன வாரம் நம்ம முழு செலவில் நம்ம அந்த பையனை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு பிறந்த நாள் கொண்டாடி இந்த குழந்தைய மகிழ்ச்சி பண்ண வச்சோம். இப்படின்னு நிறையா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது நம்ம வெளியே தெரியாது, இருந்தாலும் நான் வெளியே தெரியணும்னு பப்ளிசிட்டின்னு இல்லை, நம்ம மனசுக்கு நம்ம பண்ணுறோம். நம்ம அள்ளி அள்ளி கொடுக்குறது கடவுள் நமக்கு அள்ளி கொடுப்பாரு. அதனால நம்ம அதை மனசார நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. இப்போ ஒரு மாடு வாங்க வரீங்கன்னா மெயின் பொறுமை வேணும். அப்போ நீங்கள் உங்கள் என்ன பணம் உங்களுது, நீங்கள் வந்து நீங்கள் ஒரு மாடு வாங்க என் சந்தைக்கு வரீங்களா, நான் எனக்கு பிடிச்ச வேறு மாடு தான் வாங்கி கொடுப்பேன். அந்த மாடு உங்களுக்கு பிடிக்கணும், உங்களுக்கு பிடிச்சாலும் மட்டும் வாங்க. ஏன் நான் வந்து மற்ற வியாபாரிகள் இந்தாங்க கொண்டு போவாங்க வலுக்கட்டாயமாக ஒரு 100 200 அட்வான்ஸ் கொடுங்க மாட்டை பிடிங்கிற கம்பேர் பண்ணுற வேலையே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சா வாங்கணும். இல்லை ஒரு காலையில் என்கிட்ட வந்தாங்க ஒரு 2 மணிக்கு விடிய காலை 2 3 மணிக்கு வராங்க, மதியானம் 12 1 மணி முடிய எங்கிட்ட சுற்றினாலும் ஏன் வாங்கலினாலும் ஏன் வாங்கலை, நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட மாடு காமிச்சேன் ஏன் வாங்கலன்னு நான் கேட்க போகல. இப்போ எனக்கு பிடிச்சி அவங்களுக்கு பிடிச்சாலும் மட்டுமே வாங்கி கொடுப்பேன். இல்லையா நீங்கள் இந்த வாரம் வேண்டாம் அடுத்த வாரம் வாங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் பஸ் சார்ஜ் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு போனதுக்கு ஒரு 500 1000 ரூபா பஸ் சார்ஜ் மட்டும்தான் நமக்கு நட்டமாகும் முடிஞ்சு. பெருசாக நம்ம அவ்வளோ நான் மெட்ராஸ்லேருந்து வந்துட்டேன் விழுப்புரத்துலேருந்து வந்துட்டேன், நான் வந்ததுக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகணும்னு வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தான் நட்டம். ஏன்னா முதல் போயிடும், கடைசியில் எனக்கும் பேர் கட்டும் உங்களுக்கும் இதாகும். முதல் போய் எனக்கு பேர் கட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு முதல் போயிடும். அப்புறம் வந்து அது இதாகும். அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்க வியாபாரிகிட்ட தான் வாங்குவோம். ஏன்னா தெரிஞ்ச வியாபாரிகிட்ட அவங்க விலை எவ்வளோ சொன்னாலும் நம்ம உரிமையோட விளையாட்டு போல சிரிச்சுக்கிட்டு நம்ம அவங்ககிட்ட அடித்து பேசி விலையும் வாங்கலாம். அவங்களும் நம்ம தப்பான மாடு நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம பையன் ரெகுலராக வாங்குறான், அவங்ககிட்ட தப்பான மாடு கொடுத்தா இதாகிரும்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி நம்ம தவறும் பட்சத்தில் யாருக்கும் தவறுங்கிறது நடக்காமல் இருக்காது. அவர் எவ்வளோ பெரிய கடவுளாக இருந்தாலும் அது ஒரு பட்சம் தவறு நடக்கும். அது நமக்கு நம்ம சாதாரண மனுஷன் தான், நமக்கும் ஒரு தவறு நடக்கும். அப்படி தவறும் பட்சத்தில் தெரிஞ்ச ஆளாக இருந்தால் நம்ம அவங்ககிட்ட போய் ஆனால் இந்த மாடு உங்ககிட்ட போன வாரம் வாங்கிச்சு பாலே வரல, கண்ணுக்குட்டிக்கு பால் விட மாட்டேங்குது உதைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மாட்டை ரிட்டர்ன் கொடுக்கலாம், உரிமையோடு கொடுக்கலாம். நாளைக்கு அதே மீறி அவங்க ஏதோ ஒன்று இல்லாதெல்லாம் மாற்ற முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்களோ அது என்ன பிரச்சனையும் அது சமாளிக்கிற திறமை எனக்கு இருக்குது. நான் அங்கே வச்சு நான் சமாளித்து அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டுருவேன். அது பெரிய விஷயமே கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து அதனால தான் தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கிடுவோம். முகம் தெரியாத ஆளுகிட்ட மாலை இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு அந்த ஆள் இல்லை அந்த ஆள் வரல, சந்தைக்கு வரல, இங்கே மேலே ஒரு வாரம் 2 வாரம் வரல, ஒரு விவசாயி வந்து கொண்டு வந்து விற்கிறாங்க, அவங்களுக்கு ஆகலைன்னு அந்த மாட்டை விற்கிறாங்க. நம்ம அந்த மாட்டை வாங்கிட்டு நாளைக்கு தவறும் பட்சத்தில் அந்த விவசாயி நம்ம எங்கே போய் தொழ முடியும், சந்தையில் தொழ முடியாது. அதனால் எப்பயுமே முகம் தெரிஞ்ச ஆளுக்கு நம்ம வாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா தவறுதல் நடக்காது. தவறுதல் நடந்தாலும் நம்ம முன்னாலே ஃபோன் பண்ணி உங்கள் மாடு இப்படி நடக்குது, அடுத்த வாரம் மாடு கொண்டு வரேன் எங்களுக்கு மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட மாடு வாங்கிட்டு போகிறவங்க பார்த்தீங்களா சில பேர் கண்ணு மாடு வாங்கிட்டு போவாங்க. அந்த கண்ணு மாடு பார்த்தீங்களா அது புது இடத்துனால வந்து இப்போ நம்ம இந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வரோம்னா இங்கே கண்ணுக்குட்டியை விட்டு நம்ம வெளியே காட்டுக்குள்ளே மேய்க்கு கொண்டு போனோம்னா மாடு மேயாது, கண்ணுக்குட்டி இடத்துல இருக்கும். அதனால் புது இடம் புது தீனி ஒவ்வொருத்தரும் இருக்கப்பட்டவங்க அள்ளி போட்டிருப்பாங்க, கொஞ்சம் இல்லாதப்பட்டவங்க அதை இந்த சத்துணவு மாவு அது இது கொஞ்சம் தூவி விட்டு அது ஒரு டைப்பில் தண்ணி காமிச்சிருப்பாங்க. நம்ம அதை கொண்டு வந்து நம்ம இடத்துல தண்ணி காமிக்க மேலே அது தண்ணி குடிக்காதுன்றக்குள்ள புது இடத்துக்கு செட் ஆகாது. அதுக்கு சென மாடு வாங்கினாலும் ஒரு 10 நாள் கழித்து நம்ம கண்ணு போடுற மாதிரி வாங்கினா ஒரு 2-3 நாள் புது இடத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்ன நிற்கும், தண்ணி குடிக்க லேட் ஆகும். ஆனால் நாளைக்கு நம்ம இடத்துல செட் ஆகிக்கும், நாளைக்கு தண்ணி தீனியெல்லாம் எடுத்து பழகிக்கும், நாளைக்கு கண்ணு போட்டாலும் கண்ணை விட்டுட்டு நம்ம மேய்ச்சலுக்கு கொண்டு போகலாம். பால் கறக்கிறதுக்கு என்ன சென மாடு கொண்டு போகணும், டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போகணும், பார்த்து கவனமாக கொண்டு போகணும். நம்ம பசங்க அது நம்ம ரெகுலராக ஓட்டுற பசங்க எல்லாம் கண்டினியூவாக கொண்டு போவாங்க. நம்ம அதே இல்லாமல் கஸ்டமரே தனிப்பட்ட முறையில் வண்டி எடுத்துகிட்டு வந்து அவங்க சென மாடு வாங்கி எடுத்துக்கிட்டு போக அது எப்படி ஆகுது எப்படி கொண்டு போகிறாங்க அனுபவம் தெரிஞ்ச ஆளுங்க கொண்டு போகிற பக்குவமாக கொண்டு போவாங்க. இவங்க ஸ்பீடாக போய் கண்ணு எதாவது அடிபட்டு இதாச்சுனாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால் எதுவுமே வந்து அனுபவத்தில் கொண்டு போகணும், அனுபவசாலியான ஆளுகளை வச்சு நம்ம பண்ணுறது ஒரு இதுங்க. கண்ணு மாடோ சென மாடோ எதுவுமே வந்து புது இடத்துக்குள்ள பால் கறக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகுங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி பால் மாடு வாங்கினீங்களோ 10 நாள் ஆகிட்டு தான் பாலே திரும்பி கறக்கும். இளங்கன்று மாடுக்கு ஒன்று கண்ணு போட்டதுக்கு தண்ணி தீனி குடிக்காது. ஏன் குடிக்காதுன்னா ஒவ்வொரு புண்ணாக இருக்கும், அதுக்கு தகுந்த பரிகாரம் இது பண்ணணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும்.
அதுக்கு பார்த்திங்கன்னா ராகி கூழ், நாட்டு சக்கரை அதெல்லாம் நம்ம கொடுத்தா தான் அந்த வவுறு கிளியர் ஆகி கசடாலாம் வெளியே வந்தால் தான் மாடு வந்து இயல்பான நிலைமைக்கு திரும்பினா தான் தீனி தண்ணியெல்லாம் எடுக்கும். அப்போ தான் பால் சுரந்து நமக்கு பால் வரும். நம்ம இன்றைக்கி கன்று மாடு வாங்கிட்டு போய் நாளைக்கே பால் கறக்கணும் முடியாது. இப்போ மாடுக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு பொள்ளாச்சி அந்த சைடு கிருஷ்ணகிரி வந்து மாடு வருதுன்னா அந்த மாடு அங்கேருந்து நைட்டு விடிய டிரான்ஸ்போர்ட்டில் தண்ணி காமிச்சு ஏற்றி கொண்டு வருவாங்க. இங்கே வந்து மாடு சந்தையில் விடிய ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்கும். அதே மாட்டை நம்ம விலை பேசி நம்ம கவுத்தில் கட்டணுமாலும் அது மாடு படுக்கிறக்கு இடம் இருந்தால் படுக்கு, இல்லைன்னா நிற்கும். அது நின்று படுத்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் படுக்கும். அதுக்கப்புறம் எப்படி ஒன்று எழுந்திரிச்சிங்க. நம்ம அதே மாடு இப்போ மெட்ராஸு விழுப்புரம் ஏற்றோம்னா திரும்பி கட்டுன்னு ஏற்றிட்டு போகும். அப்போ பார்த்திங்கன்னா மாடுக்கு வந்து பயங்கரமான உடம்பு வசதி. இப்போ நம்மளே மெட்ராஸு அங்கேருந்து பஸ்ஸில் வரணும் உடம்பு வசதி ஆகிற வரி மாடுக்கு நின்றுட்டு போனால் அதுக்கு அது இதாக இருக்கும். அது 2-3 நாளைக்கு அந்த உடம்பு வசதி தீர்றதுக்கு அதுங்களுக்கு இதாக இருக்கும். அதனால பால் வந்து கம்மியாக தான் ஆகும். ஒரு வாரத்துக்கு மேலே ஆகாமல் இருந்தால் அந்த கண்ணு மாடுகளை இடம் செட் ஆகி நம்ம ஆளுக்கு அதுகளோட கம்ஃபர்டபுளாக செட் ஆனால் தான் அந்த மாடு பால் கறக்குங்க.